சமீபத்தில் ஒரு ஹிந்தி ஆக்டர் கூட சொன்னார், நம்மெல்லாம் வாழறதுக்கு ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் போதும். ஆனால் நாம் எல்லாருமே 5000 6000 10,000ன்னு சொல்லி வீட்டுகளை வாங்குகிறோம் அல்லது கட்டுறோம். 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வாழுவோம். மிச்சம் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய அகங்காரமும் தற்பெருமையும் நம்முடைய பந்தாவும் வாழும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய வீடுகளில் இது உண்மையாக இருக்குது. நமக்கு தேவையான இடத்தை விட மிக மிக பெரிய வீடுகளை கட்டி மிக பெரிய இடங்களில் நம்ம வாழுறதுனால நமக்கு என்ன பெருசாக கிடைக்கும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ பெரிய வீடு பாரு நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் காலம் போக போக வீட்டுக்கு வர்றவங்க ரொம்ப குறையாக இருப்பாங்க. அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதே அவ்வளோ பெரிய சேலஞ்சு. அப்படி இருக்கும்போது 5000-10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பெரிய பெரிய வீடுகளை என்ன தான் நீங்கள் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் வேலைக்கு ஆட்களை வைத்தாலும் வீடு சுத்தமாக இருக்கும் அல்லது வீடு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற எந்த கேரண்டியும் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன முடியும், எதை நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. பெரிய வீடுகளை கட்டுறது தப்பு இல்லை. அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால், பெரிய வீடுகளில் வாழ ஆசைப்படுகிறது தப்பு இல்லை. அந்த வீட்டை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா இருந்தால், அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு உள்ள வீடுகளில் நாம் வாழ பார்ப்போம். அது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அதில் நீங்கள் பெரிய வீடுகளில் இருக்கிற எல்லா வசதிகளும் இல்லைன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மனுஷங்களுக்கு வயசு ஆக ஆக நமக்கு தேவைப்படுகிற வசதிகளும் குறைஞ்சு போகும். ஆகையினால உங்களுடைய வசதிக்கு அல்லது உங்களுடைய உபயோகத்துக்கு ஏற்ற அளவுக்கான வீடுகளில் வாழுறதுக்கு நாம் தயாராகும்.